अश्वमेध यज्ञ, अश्वमेध यागम। सीता जी को सीताजिயை वन भेजने के बाद वनத்திற்கு அனுப்பிய பிறகு ராமச்சந்திர ஜி உதாஸ் ரஹ்னே லகே கவலையுடன் வசிக்க தொடங்கினார். உன்கா செஹ்ரா அவருடைய முகம் பீலா பட்கய அப்படின்னா முகம் வெளுத்து போய்விட்டது. அவர் மேலும் ஷரீர் உடல் பகுத் மிகவும் கம்ஜோர் ஹோகயா பலவீனமாகிவிட்டது. மந்திரியோங்னே மந்திரிகள் ஸ்ரீராம் கே மன்கோ ஸ்ரீராமனுடைய மன்கோ மனதை பதல்னே கா மாற்றுவதற்கு பிரயத்தன கியா முயற்சி செய்தார்கள். பர் ஆனால் கோயி எந்த லாப் நஹி ஹுவா நன்மையும் உண்டாகவில்லை. ஸ்ரீ ராமச்சந்திர ஜிக்கு யஹ் ஹாலத் ராமச்சந்திர ஜி உடைய இந்த நிலையை ஜான்கர் அறிந்து கொண்டு வசிஷ்டர் உன்கே மன்கோ அவருடைய மனதை பதல்னே கா மாற்றுவதற்கான உபாய் திட்டம் சோச்னே லகே யோசிக்க தொடங்கினார். இஸ்கே தோடேஹி தினோங் கே பாத் இந்த தோடேஹி தினோங் கே பாத்னா சிறிது நாட்களுக்கு பிறகு ஏக் தின் ஒரு நாள் வசிஷ்ட முனிவர் ராமச்சந்திர ஜி கே யஹாங் ஆயே ராமச்சந்திர ஜி உடைய கே யஹாங்னா வீட்டில் இருப்பிடத்தில் அப்படின்னு வரணும். யஹாங் மட்டும் வந்தால் இங்கேன்னு அர்த்தம். ஆயே வந்தார். மகாராஜினே மகாராஜா உன்கே ஆத்தே தேக் அவர் வருவதை பார்த்து அப்பனே ஆசன் சே உட்கர் தன்னுடைய ஆசனத்திலிருந்து எழுந்து ஸ்வாகத் கியா வரவேற்க செய்தார். அவர் மேலும் ஊஞ்சே ஆசன் பர் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் பிட்டாயா அமர வைத்தார். பிறகு ஹாத் ஜோட்கர் கையை கூப்பிக்கொண்டு பூச்சா கேட்டார். குருவே கஹியே சொல்லுங்கள். கியா ஆக்ஞாகை என்ன கட்டளை? ஆப்னே யஹாங் தக் நீங்கள் இங்கு வரை ஆனேக்கி வருவதற்கு தக்லீஃப் क्यों की ஏன் கஷ்டப்பட்டீர்கள்? கபர் பேஜே தோ செய்தி அனுப்பி இருந்தால் நான் நானே வஹாங் ஆஜாத்தா அங்கே வந்திருப்பேன். वशिष्ठ जी ने आशीर्वाद देते हुए कहा वशिष्ठ जी ஆசீர்வாதம் தேத்தே ஹுயேன கொடுத்து கொண்டு சொன்னார். மேரி இச்சாகை எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. ஆப் ஏக் அஸ்வமேத் யஜ்ஞ கரேங் நீங்கள் ஒரு அஸ்வமேத யாகம் செய்யுங்கள். இப்பொழுது ஹமேம் யஹ் ஜான் லேனா சாகியே நாம் யஹ் ஜான் இதை அறிந்து கொள்ள வேண்டும். கி இஸ் தேஸ்மே இந்த தேசத்தில் ஹமாரா கோயி நமக்கு ஏதாவது துஷ்மன் ஹை யா நஹி எதிரிகள் இருக்கிறார்களா யானா அல்லது நஹினா இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார். வசிஷ்ட முனிக்கு பாத்தோங்கோ வசிஷ்ட முனிவருடைய பாத்தோங்கோன பேச்சை சுன்கர் கேட்டு ஸ்ரீ ராமச்சந்திர ஜினே சிர் ஜுக்காக்கர் தலையை குனிந்து கொண்டு கஹா சொன்னார். ஆப்கி ஆஞ்ஞா உங்களுடைய கட்டளையை சிர் ஆங்கோங் பர் உவகையுடன் ஏற்றுக்கொள்கிறேன். மைன் கல்சேஹி நான் நாளையிலிருந்தே இஸ்கி இதற்கு தயாரி சுரு கர் தூங்கா இதற்கு ஏற்பாடு செய்து விடுவேன். பிறகு வசிஷ்ட ஜி யஜ்ஞ கே பாரே மேம் யாகத்தை பற்றி ஜரூரி பாத்தேங் பத்தாக்கர் தேவையான விஷயத்தை சொல்லிவிட்டு அப்புனே ஆசிரமக்கோ தன்னுடைய ஆசிரமத்திற்கு லவுட் கயே திரும்பி சென்றார். அஸ்வமேத் யஜ்ஞ கேலியே அஸ்வமேத யாகத்திற்காக ஏக் ஐசி ஒரு இப்படிப்பட்ட கோடே கி குதிரையின் ஜரூரத் ஹோத்திகை தேவை இருக்கிறது. ஜிஸ்கே தோனோங் கான் அதனுடைய தோனோங்ன இரண்டு கான்ன காதுகள் காலேன கருப்பு அவர் மேலும் சாரா பதன்
உடல் முழுவதும் சஃபேத் கோ வெள்ளையாக இருக்க வேண்டும். ஐசே கோடேக்கோ இந்த மாதிரியான குதிரையை ஷியாம் கர்ன், அதாவது ஷியாம்ன கருமை நிறமுடைய, கர்ண காதுன்னு அர்த்தம். ஷியாம் கானோங் வாலா கோடா ககுதேகை குதிரை என்று சொல்கிறார்கள். ஸ்ரீ ராமச்சந்திரஜியுடைய ஹுக்ம கே கட்டளையை முதாபிக் அனுசரித்து அஸ்தபல் சே குதிரை லாயத்தில் இருந்து, அதாவது ஸ்டேபிள், ஏக் சுந்தர் ஷியாம் கர்ண ஒரு அழகான கருமையான காதுகளை உடைய கோடா சுனா கயா தேர்ந்தெடுக்கப்பட்டது. அவர் மேலும் உஸ் கோடேக்கோ அந்த குதிரைக்கு படியா சிறந்த கஹ்னேங் அணிகலன்கள் நகைகள், அவர் கூப் சூரத் மிக அழகான, ரங்குபி ரங்கே பல நிறங்களை உடைய, கப்படோங் சே துணிகளால், சஜாயா கயா அலங்கரிக்கப்பட்டது. ஃபூலோங்கி மாலா பூமாலை, பஹ்னாயி கயி அணிவிக்கப்பட்டது. அவர் மேலும் உஸ்கே அதனுடைய சிர் பர் தலைமேல், ஏக் ஒரு தக்த் பலகை, லகா தியா இணைக்கப்பட்டது. ஜிஸ்பர் அதன்மேல், லிக்காத்தா எழுதப்பட்டு இருந்தது. அயோத்தியாக்கே மகாராஜ் அயோத்தியாவுடைய அரசர் ஸ்ரீ ராமச்சந்திர ஜிக்கே அஸ்வமேத் யக்ஞகா கோடா, இந்த பலகையில் அயோத்தியா மகாராஜா ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய அஸ்வமேத யக்ஞகா கோடா அஸ்வமேத யாகத்து குதிரை அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. இஸ்கா ய மத்லப் தா இதற்கு ய மத்லப் இந்த அர்த்தமாக இருந்தது. கி தட் ய கோடா இந்த குதிரை, ஜின் ஜின் தேசோமே எந்த எந்த தேசங்களில், பினா கிசி ருக்காவட்டு அதாவது ருக்காவட்ன தடை, கிசின எந்த, பினானா வித்தவுட்னு அர்த்தம், எந்த தடையும் இல்லாமல், கும் ஆயே சுற்றி வந்தது. உன் தேசோமே அந்தந்த தேசங்களில், ஸ்ரீ ராமச்சந்திரஜியை சக்கரவர்த்தியாக, மான்னே மேம் ஏற்றுக்கொள்வதில், கிசிகோ யாருக்கும், கோயி எந்த, ஏத்ராஜ் எதிர்ப்பு, நகி இல்லை. ஆர் மேலும், கிசிகோ அதாவது யாருக்காவது, கோயி ஏதாவது, ஏத்ராஜ் எதிர்ப்பு, ஹோ இருந்தால், வே கோடேக்கோ அவர்கள் குதிரையை ரோக்கேங் தடுக்கலாம். ஆர் மேலும், ஸ்ரீ ராமச்சந்திர ஜீசே ஸ்ரீ ராமச்சந்திரனுடன், லடுனேக்கோ தயார் ஹோங் சண்டையிடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். கோடா தேஷ் கூம்னே நிக்கலா குதிரை தேசம் முழுவதும் சுற்றுவதற்கு புறப்பட்டது. மகாராஜ் கே ஹுக்ம மகாராஜாவுடைய கட்டளைக்கு ஏற்ப, முதாபிக், ஷத்ருகன் ஏக் படி சேனா சத்ருகன் ஒரு பெரிய சேனையை, சேனா கே சாத் சேனையுடன், ஜிஸ்மே அதில், ஹனுமான் பி தே ஹனுமானும் இருந்தார், கோடே கி குதிரையின், ஹிஃபாஜத் கேலியே பாதுகாப்பிற்காக, அந்த கேலியே வரும்போது ஃபார் மீனிங் வரணும். உஸ்கே பீச்சே பீச்சே சலே அதை பின்தொடர்ந்து சென்றார்கள். சத்ருகனுக்கு, ஜாத்தே ஹுயே சத்ருகன் செல்வதை பார்த்து, தேக்னா பார்த்து, பரத் கே படே லடுக்கே பரதனுடைய பெரிய மகன், புஷ்கல் நே ஆக்கர் கஹா புஷ்கல் வந்து சொன்னான், மகாராஜா முஜேபி என்னையும், சாச்சா ஜி கே சாத் சித்தப்பாவுடன், ஜானேக்கி செல்வதற்கு, ஆக்ஞா தீஜியே கட்டளை இடுங்கள். மகாராஜா உஸ்கா ஆக்ரஹ் அவனுடைய வற்புறுத்தலை, தேக்கர் பார்த்து விட்டு, கஹா சொன்னார், தும் அபி நீ இப்பொழுது, பகுத் சோட்டேகோ மிகவும் சிறியவனாக இருக்கிறாய், சேனா கே சாத் சேனையுடன், ஜங்குலோங்
பேடோங் பர் காடுகள் மற்றும் பஹாடோங் பர் மலைகள் மீது படக்னேமே அலைவதில் துமேங் உனக்கு பகுத் நிறைய தக்கலீஃப் ஹோகி துன்பம் வரலாம். படே ஹோனே பர் பெரியவன் ஆனவுடன் ஜஹா ஜி சாஹே ஜானா பெரியவன் ஆனவுடன் எங்கே வேணாலும் மனம் விரும்பினால் செல்லலாம். லேக்கின் ஆனால் புஷ்கல் நே கஹா புஷ்கல் சொன்னான் நஹி இல்லை மகாராஜ் முஜே தேஸ் தேக்னே கா எனக்கு தேசத்தை பார்ப்பதற்கு படா ஷவுக் ஹை மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. ஷவுக்குனா ஆர்வம் விருப்பம் இந்த அர்த்தத்தில் வரணும். ஜங்குலோங்மே ஜானேசே காடுகளில் ஜானேசே செல்வதற்கு மைன் நஹி டர்த்தா நான் பயப்படவில்லை. பிறகு சத்ருகன் சாச்சா கே ஹோத்தே ஹுயே பிறகு சத்ருகன் சாச்சா இருக்கும் பொழுது முஜே எனக்கு தக்லீஃப் கைசே ஹோகி துன்பம் எப்படி உண்டாகும். இந்த ஹோகா ஹோகி இதெல்லாம் மேபி அர்த்தம் வரணும். அது கிராமர் கிளாஸ் எடுக்கும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். முஜே ஜானே தீஜியே என்னை செல்ல விடுங்கள். ஸ்ரீ ராமச்சந்திர ஜீனே உசே பகுத் ரோக்கா சாகா ராமச்சந்திரஜி அவனை மிகவும் ரோக்னான்னா தடுக்க சாகா விரும்பினான். லேக்கின் ஆனால் உஸ்னே நஹி மானா அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆக்கிர் கடைசியில் உனோங்னே ஜானே கி அவர் செல்வதற்கு இஜாஜத் தேதி சம்மதம் கொடுத்து விட்டார். ஆகே ஆகே கோடா முன்னால் குதிரை போகுது. அவுர் உஸ்கே பீச்சே பீச்சே சேனா சலி அதை பின்தொடர்ந்து சேனை சென்றது. ஜிதர் கோடா ஜாத்தா தா எங்கு குதிரை சென்றதோ உதர் ஹி சேனா ஜாத்தி தி உதர்ஹி அங்கேயே சேனையும் சென்றது. பகுத் சே ராஜாவோங் கே ராஜ்யோங் சே பகுத் சே நிறைய ராஜாவோங் கே ராஜாக்களுடைய ராஜ்யோங் சே ஹோக்கர் ராஜ்யத்தின் வழியாக யஹ் கோடா குஜ்ரா இந்த குதிரை கழிந்தது. லேக்கின் ஆனால் உசே பகட்னேக்கி அதை பிடிப்பதற்கு ஹிம்மத் தைரியம் கிசி கீபி யாருக்கும் ந ஹுயி இல்லை. கோடா அப்னி குதிரை தன்னுடைய மஸ்தானி போதையூட்டக்கூடிய அல்லது களிப்பூட்டக்கூடிய மஸ்தானி அப்படின்னா ரெண்டார். கோடா அப்னி மஸ்தானி குதிரை தன்னுடைய களிப்பூட்டக்கூடிய அல்லது போதையூட்டக்கூடிய சால் சே சலா ஜாத்தாத்தா அப்படின்னா அதன் போக்கில் போய்கொண்டு இருந்தது. மௌனோங் அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர ஜீகா ஸ்ரீ ராமச்சந்திரன் ஜி உடைய ரோப் உஸ்பர் சவார் ஹோ ரோப்னா பெருமை அதன் மேல் சவார் ஹோ சவாரி செய்தது. உசே சலா ஜா சலா ரஹா ஹோ அது சென்று கொண்டு இருந்தது. உஸ்பர் சவார் ஹோ உசே சலா ரஹா ஹோ. ராஸ்தே கே ராஜா கோடா அப்படி மஸ்தானி குதிரை தன்னுடைய மஸ்தானின களிப்பூட்டக்கூடிய போதையூட்டக்கூடிய சால் சே போக்குடன் சலா ஜாத்தாத்தா ஓடிக்கொண்டு இருந்தது. மானு அதாவது ஸ்ரீ ராமச்சந்திரி ஜிகா ரோப் ராமச்சந்திர ஜீவுடைய தாக்கம். ரோப் அப்படின்னா அச்ச உணர்வு பெருமை தாக்கம் இந்த மீனிங் வரும். உஸ்பர் அதன் மேல் சவார்ஹோ சவாரி செய்கிறதோ உசே சலா ரஹாஹோ அதை ஓடச் செய்து கொண்டு இருக்கிறது. ராஸ்தேக்கே ராஜா வழியிலுள்ள அரசர்கள் ஆக்கர் வந்து ஆதர் பவுசே ஆதர் பவுன மரியாதை எண்ணத்துடன் கோடைக்கு பூஜா குதிரைக்கு பூஜை மற்றும் சேனாக்கு இஜ்ஜத் சேனைக்கு மரியாதை செய்தார்கள். நல்லா படிங்க. வேர்ட்ஸ் எல்லாம் டஃப்பாக தான் இருக்கும். ஒரு லாங்குவேஜ் படிக்கும்போது கண்டிப்பாக இன்வால்வோட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகரோடு படித்தாதான் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியும். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க, திருத்திக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க அடுத்த பாடம் தொடரும்.